4 பேர் இன்னும் கூட போயிட்டு அது போய் சாப்பிட்டுக்கிட்டு நாட்டு போறேன். நீ மட்டும் டீ குடிச்சு வந்தாரு இல்லையா சொல்லுங்க. அன்னைக்கு என் பிள்ளைகளை காப்பாற்றின இயேசு உங்க பிள்ளைகளை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆத்தா அப்புறம் என்ன பண்ணிட்டார், அப்பா நான் எல்லாத்தையும் போட்டுட்டு சும்மா அப்படியே மினுக்கிறாயா இளைய குமாரன். வந்த உடனே கெட்ட குமாரனா போனவன் ராஜகுமாரனா வந்து நிக்கிறாயா அப்பா கிட்ட. வா மகனே, ஒரே தடவை வந்துட்டா போதும். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை மாற்றி ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து பொண்ணை போல விசுவாச வீரனாய் மாற்றி என்ன போல சுவிசேஷனை செருப்பப்பட்டு விடுவாரு. கையை தட்டு ஒரு அலையில சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து பொன் என்கிற விசுவாசத்தை வீரனா மாற்றி சுவிசேஷம் செய்கிற பாதரட்சியை மாற்றி உள்ள அனுப்பி வைப்பார். கையை தட்டு சத்தமா நேரம் இல்ல, எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் திருமணம் ஐயா வருகிறார். டைம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றது? இது இரவு சப்பம் வந்தா கூட பரவாயில்ல. ஐயோ இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு போறது. இவன் இரவு சப்பம் வரையும் போறானே, செத்த நேரத்துல வந்துலாம் தான் இவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாராம். அவங்க இந்த கேட்ல வந்து மாட்டிக்கிட்டு அவங்க எல்லா பொறுப்புகளையும் நினைச்சு வேதனையா போயிட்டு இருக்கிறாங்க. அலையிலியா சொல்லுங்க, கடவுளை வைத்த அலையிலியா சொல்லுப்பா. அம்மா மனம் திரும்பி தன் தகப்பன் இடத்துல வந்த இளையகுமாரனே, ஒரு வார்த்தை தப்பா பேசலடா, ஒரு வார்த்தை கண்டிக்கலடா மகனே, ஒரு வார்த்தை அவனை கடிந்து கொள்ளலடா, ஒரு வார்த்தை கூட மனநோகம் பேசல. தூரமா வரும்போது ஓடி அணைத்து கட்டி பிடித்து கன்றடித்து தன் மகனா சேர்த்து கொண்டாலே அந்த தகப்பு. அதே போல என் இயேசு இன்றைக்கு ஒண்ணு அழைக்கிறார். கையை தட்டு. இயேசு உன்னை நேசிக்கிறார். எனக்கு நேரம் இல்லாத இன்னும் கூட ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லலாம். நீ சொல்லுவ, எனக்கு தான் தெரியும் அல்ல போறது. அதனால வந்துரு அவர்கிட்ட. நீ எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை இயேசுவே என் பாவத்தை மன்னிக்க மாற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை ஏற்றுக்கொள்ள மாற முடியும், என் பிள்ளையா ஏற்றுக்கொள்ள மாற முடியும் அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொல்லு. இந்த கூட்டத்துல வந்து நில்லு. அதுக்கப்புறம் பாருவோம் தில்லு. உலகத்தை வெல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நேரம் இல்லாதனால பரிதாபப்பட்டு மைக் கொடுத்துட்டு போறேன். முடியாம போறேன்னு நினைச்சுக்க பாரு. நேரம் இல்லாதனால ஐயாவை பார்த்துட்டு மைக்கை கொடுத்துட்டு போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்து அந்த இயேசுகிட்ட இன்றைக்கு அன்பான உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவராக நல்ல கரவை தட்ட போகுது. நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தருக்கு காணிக்க படிப்போமாக. ஆத்தும மீட்பு திருச்சபையுடைய போதகர் ஜான் ரமேஷ் ஐயா வந்திருக்கிறார்கள், யோவான் ரமேஷ் ஐயா வந்திருக்கிறார்கள். ஐயா ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தருக்கு காணிக்க படிப்போமாக. கவனிங்க, நாளை காலை புளியாந்தோப்பு திருச்சபையில சரியாய் 10 மணிக்கு உபவாச கூட்டம் நடக்க இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த புளியாந்தோப்பு திருச்சபையில் ஆராதனை உண்டு. ஆக சபைகளுக்கு போகாதவர்கள் உங்கள் அருகாமை இருக்கிற இயேசு உருவிக்கிற உன்னத திருச்சபை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இயேசுவை குறித்து நீங்கள் அறிய, உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க விரும்புவோர் நீங்கள் உங்கள் அருகே இருக்கிற அருமையான பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்களை நீங்கள் அணுகுங்கள். நாங்களும் இங்கே வருவோம், ஜெபிப்போம். தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நன்மை வந்து செய்வாராக. ஐயா அவர்கள் பாடும்போது கர்த்தருக்கு நன்மை படைப்போம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே,